ஸ்ரீமதே ராமானுசாய நமக, ஸ்ரீ வரவர்மணியே நமக, ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. இன்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பொன்னால் நன்னாள் கொண்டாடக்கூடிய கூத்தாடக்கூடிய கொண்டாடி கூத்தாடி பழகக்கூடிய ஒரு நன்னாளாகும். இன்று சுவாமி ஆச்சாரிய பெருந்தகை எம்பார் சுவாமிகளின் 1000வது வருஷம் அவதார நட்சத்திரம் பூர்த்தி. பிறந்தது குரோதன வருஷம் தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் மதுரமங்கலங்கிற கிராமத்தில் கமலநீலப்பட்டிருக்கும் ஸ்ரீதேவி அம்மாள் தம்பதியனுக்கு மகனாக அவதரித்தார். அவருக்கு அவருக்கு மாசூரன் யாருன்னாக்க பெரிய திருமலை நம்பிகள். இவர் எம்பெருமானாரின் சித்தி சின்னம் அம்மாவோட தங்க அவரோட குமாரர். இவருக்கும் எம்பெருமானாருக்கும் 8 வயசு வித்தியாசம். எம்பெருமானார் பிறந்தது பிங்கள வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 1017வது ஆண்டு பிறந்தார். இவர் பிறந்தது குரோதன வருஷம் தை மாதம் புனர்வசு நட்சத்திரம் 1026ஆம் ஆண்டு பிறந்தார். இது வயசு வித்தியாசம் 2 பேருக்கும். 2 பேரும் யாதவ பிரகாசற்ற காஞ்சிபுரத்தில் இவருக்கு வித்யாபியாசம் பண்ணின்னு இருக்கா. எல்லாரும் ராசம் குருகுலத்தில் சேர்ந்துட்டு இவருக்கு கோவிந்த பட்டர் கோவிந்ததாசர் என்று திருநாமம் மாசூரராலும் பெரியவர் வழங்கப்பட்டது. இவர் எம்பெருமானாரின் உயரைக்கு மட்டும் காப்பாற்றிவிட இல்லாமல் இவர் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஒரு திருவுகோர். அதாவது எம்பெருமான் உயரை காப்பாற்றினாலும் ஸ்ரீ விசிஷ்டாத்வைதமே நமக்கு கிடைச்சது. அந்த புண்ணிய கைகரித்த செய்தவர் இவர் எம்பெருமானாரின் நிழலும் பாத நிழலும் போல நிழலையும் உடலையும் எவ்வாறு பிரிக்க முடியாதோ அவ்வாறு எம்பெருமானாரையும் பிரிக்க முடியாது என்று எம்பெருமானாரின் பாதசாயை அப்படின்வார். இவர் ஒரு தடவை இவெல்லாம் போச்சு படிச்சுட்டு கச்ச குருகுலத்தில் யாதவ பிரகாசத்தை திருவள்ளுக்குழியில் அவர் சொன்ன சில விசேஷங்கள் அர்த்தங்கள்லாம் ரொம்ப கருத்து உகந்ததாக இல்லாதபடிக்கு இதற்கு போகவே இவருக்கும் கருத்தில் வித்தியாசம் ஏற்பட்டதுனால இவர் சொன்ன கருத்துக்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருந்ததுனாலையும் இவர் உயிரோடு இருந்தால் யாதவ பிரகாசருக்கு புகழ் மங்கி போகும் என்று எல்லா சிஷ்யர்கள் அவர் தீர்மானித்து ஒரு காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்ண எல்லாரும் போகிறதுக்கு. போகிற வழியில் போய் என்ன போகிற வழியில் கங்கையில் குளிப்போம் எல்லாரும். அங்கே குளிச்சுட்டு அங்கே இது பண்ணிட்டு ராமானுஜர் கங்கையை தள்ளி விட்டுறது அப்படின்னு வாழ்க்கை தீர்மானம் திட்டம் போட்டு போயின்னு இருக்கா. இதை போகிற வழியை ஒரு காட்டில் பாதி வழியில் இவன் பேசுனுக்கிறத எம்பார் கேட்ட உடனே ராமானுஜர் இது மாதிரி திட்டம் போட்டிருக்கா அவனை கொல்றதுக்காக கங்கையில் தள்ளி நீ வளர திரும்பி வராது இப்போயே தப்பிச்சு நீ போயிடு அப்படின்ட்டு அவரை அனுப்பிச்சி விட்டார். அவர் அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எம்பெருமானார் காட்டு வழியாக வந்தார். வேடன் வீடு பிறந்தேவி தாயார் தேவபெருமாள் வந்தார். அப்புறம் காஞ்சிக்கு வந்தார். அந்த ராமானுஜ விருத்தாந்தத்தை நாம் அதை அறிவோம். விருத்தாந்தத்தில் இந்த நிகழ்ச்சிகளை அறிவோம், இதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை. அதன் பிறகு எம்பார் என்ன செஞ்சார்னா யாதவ பிரகாசரோட காசிக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் சுவாமி போக நான் காளகஸ்திர சிவன்ற பரம்பக்தி அடைஞ்சுட்டேன், சிவனுக்கு தொண்டு செய்ய போகின்றேன் என்று சொல்லி காளகஸ்திரியை தங்கிட்டு அங்கே நந்தாவன போட்டுண்டு அந்த இடத்துல பூக்கள் கொய்து பூக்கைங்கீடு செய்து சிவனுக்கு தினம் பூக்கு சமர்ப்பிக்கிறது பூஜைக்கு எல்லா வேலைகளுக்கும் அப்படின்னு சிவனோட பக்தியில் ஈடுபட்டார் எம்பார் கோவிந்தபட்டர் கோவிந்ததாசர். எம்பெருமானார் பார்த்தார், ஏடா இவன் வாழ்க்கையை வீணாக போயின்னு இருக்க, எங்கே சேரணுமோ அங்கே சேராதபடிக்கு எங்கே சேரும் அவனு இவனால் எந்த வைஷ்ணவமானது தழைக்க வேண்டுமோ அதை விட்டு இவன் மேலிடத்தில் இருக்கின்றானே மனசஞ்சலப்பட்டு
அவரை வந்து என்ன திருத்தி கொள்றதுக்காக மாதுளன் இவருக்கும் எம்பெருமானாருக்கும் மாமா வந்து பெரிய திருமண நம்பி தான். எம்பாருக்கும் அவர் தான் மாமா. ஏன்னா அக்காவை சின்னம்மா பிள்ளை பெரியம்மா பிள்ளை 2 பேரும் அப்படி இருக்கிறதுனால உடனே சுவாமி தேவர் வந்து போகிறது, மாமா நீங்கள் போய் வந்து இவர் அழிச்சுட்டு வருது சுவாமின் வந்து எம்பார் வந்து கோவிந்த பட்டர் வந்து ஸ்ரீசைல காளகஸ்தியில் வந்து சிவபெருமானுக்கு துணை செஞ்சுருக்கார். அதில் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அவர் திருத்தி நீங்கள் அழிச்சுட்டு வரணும் அப்படிங்கச்ச பெரிய திருமலை மாரி போகிற காத்துட்டு எப்போ எம்பார் அப்பலான்ட்டு காலமாக எழுந்து குளிச்சுட்டு தன்னை நித்திய கைங்கரிகளை முடிச்சுட்டு நித்திய கர்மானுஷ்டானங்கள் முடிச்சுட்டு இன்னொந்த இடத்துல சிவனுக்கு பூஜைக்காக பூ பறிக்கிறதுக்காக வர. அப்போ அதே சொன்னேன், அப்போ எம்பார் பகச்சா எம்பார் வந்து மாதுளன் இல்லையா அப்படியே தொழுது 2 பேரும் 2 கை தூக்கு பின்னப்பா சௌரியமாக இருக்கேன் கோவிந்தா எப்படி இருக்கேன், நான் எப்படி போயெல்லாம் இருந்துட்டுருக்கேன், எங்கள் ஊர் பக்கமே ஒன்று காணுமே அம்மாலாம் சௌரியமான விசாரிக்கிச்சேன், நான் எங்கே விசாரிக்க சொல்ல அப்பா நீ பாருக்கு பண்ணி இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டேன். சுவாமி சிவனுக்கு நான் பூஜைக்கு பூ கொடுக்கறதுக்காக பூ பறிச்சுட்டுருக்கேன் அப்படின்னாருப்பா. சரிதான்ப்பா, இந்த பூக்கு தகுதி உடையவன் யார், யாரால் இந்த பூவான சூட்டி கொண்டால் இந்த பூவுக்கும் பெருமை சூட்டிக்கொள்ள நல்லது. பூவுக்கு பெருமை யாருக்குன்னா நம்மாழ்வார் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படிங்க சொல்லச்ச இந்த நம்மளோட பாசுரத்தில் வந்து சொல்லச்சது மேற்கொள் காட்டுச்ச. அப்போ தான் அதுக்கு சொல்லப்பா ஸ்ரீமன் நாராயணனை தவிர பூக்கள் சூடிக்கொண்டும் பூக்களால் அர்ச்சிக்கப்படுவ தகுதியுடையவனும் யாரும் இல்லை. ஆகையால் நீ ஸ்ரீமன் நாராயணனை அடிபணிந்து அவருக்கு தொண்டாற்றுவாய் அப்படி சொல்ல பல வழிகளால் நிறைய பல விஷயங்கள் கேட்டார். இவர் பல விஷயங்கள் பதில் சொன்னார். அதனால் அவெல்லாம் படித்தவா இல்லையா, ஆர்கியூமெண்ட் தர்க்கம்னு வரைச்ச எப்படி வேணாலும் கேட்கலாம். விடை கொடுப்போர் நல்ல தீர்க்கமாக கிளியராக விடை கொடுக்கணும், இல்லாட்டி அவள் தப்பிச்சுட்டு ஓடுவான் நீ உங்களுக்கு சொல்லவே தெரியல அப்படின்ட்டு. அப்போ சொன்னதுக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி வந்து ஒரு வில்வையலை அதுக்கு வந்து அப்பேற்பட்ட சொல்கிறவனுக்கு சொன்னால் சொல்கிற பகவத்கீதையில் வர பின்னாடி சொல்ல வேணாக்க இவ்வாறு அவரை தான் செய்து தவறை உணர்ந்து மாமாவோட அவரே ஆச்சாரியனாக கொண்டு பெரிய திருமலை நம்பிய ஆச்சாரியனாக கொண்டு அவரால் பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்டு அவருக்கு தேவமற்ற அவரை விட தேவமற்றறியாத அதாவது மதுரகவி தேவத்தரியேன் குருவூர் நம்பி பாவனின் இசை பாடி நீங்கள் தேவத்தரியேன் குருவூர் நம்பி அப்படிங்கிற மாதிரி மதுரகவி ஆழ்வாரை போல எம்பார் வந்து பெரிய திருமலை நம்பியை தவிர யாரையும் பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சாரிய கேங்கினை செஞ்சுட்டு அங்கேயே இருக்க. அது பெரிய திருமலை நம்பிகிட்ட வந்து எம்பார் வந்து ஸ்ரீ ராமாயணத்தை வந்து அங்கே இருந்துருக்கிச்ச திருமணம் இருக்கிச்ச பெரிய திருமணம் நம்மகிட்ட வந்திருக்கு. அப்போது எம்பெருமானார் ஸ்ரீ ராமாயணத்தை பெரிய நம்பியுடன் கற்பதற்காகவும் அர்த்த வியாக்கியானங்கள் கற்பதற்காகவும் எம்பெருமானார் திருவேங்கடம் திருமலைக்கு வரைச்ச கீழ் திருப்பதி கிடைக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் சில விஷயங்களை நம்ம நடந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கோவிந்த பெருமாள் வந்து தனது ஆச்சாரியருக்கு படுக்கை தட்டி போட்டுருக்கிறது சயனத்துக்கு ராத்திரி படுக்கை தட்டி போட்டுருக்குச்ச என்ன படுக்கை தட்டி போட்டு தூசி எல்லாம் இருக்கா எல்லாம் தட்டி இது எல்லாம் போட்டு பார்க்குற அமைக்கையால் அமைக்கி பார்க்குறது அப்புறம் இதாக பண்ணாமல் பார்க்குறது. இப்போ அதுவும் போகாதுன்னு தானும் கொஞ்ச நேரம் படுத்துன்னு பார்க்குற. இதை பார்த்து எம்பெருமா என்ன நீ இப்படி செய்கிற, ஆச்சாரியனுக்கு படுக்கை தட்டி போட்டுருக்கிய நீ
அதில் நீ படுத்து படுத்து நீ பார்த்துட்டு இருக்கியே நீ அபச்சாரம் இல்லை, ஆச்சார அபிச்சாரம் கிடையாதா இது அப்படின்னு கேட்கச்ச அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இவ்வாறு செய்வதால் எனக்கு நரகம் கிடைக்கலாம். ஒரு சமயம் ஆச்சாரியனுக்கு படுத்து கொண்டோ நான் அவருக்கு முன்னால் செய்து கொண்டே இருந்தால் நரகம் கிடைக்கலாம். அப்படின்னா நரகம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. ஏன் அப்படின்னாக்க, ஆச்சாரியர் அந்த படுப்பதற்கு அவர் திருமேனியை பற்றியும் சகல கவலைகளுடைய இருப்பதாலும் அவர் திருமேனிக்கு எந்த தூசியோ துரும்போ குத்தப்படாது, ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாக படுக்க இருக்கப்படாது. ஆச்சாரியன் படுத்தணும் தூங்கச்ச அவருக்கு எல்லாம் சுகமாக படுத்தணும் தூங்கணும். அதுக்கு இந்த படுக்கை நான் விரித்த படுக்கையான சரியாக இருக்கின்றதா இல்லையா தான் படுத்து பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நரகம் வாய்ச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்று எனக்கு ஆச்சாரியின் திருமணை பற்றியே தன் கவலை உள்ளதாக சாதித்தார். மணவாள மாமனிகளோட இந்த உபதேசத்தை நான் சொல்கிறேன். தேசாரும் சிச்சன் அவன் சீர்வேடுவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்று சாதிப்பதையும் பார்க்கலாம். எம்பார் இந்த வைபவத்தையும் இதோடு எம்பார் வைபவத்தையும் நாம் சேர்த்து அனுபவிக்கலாமே. ஒரு தடவை எம்பார் வெளியில் போயின்னு இருக்கார். வெளியில் போச்ச ஒரு பாம்போட வாயில் ஏதோ செய்து தேக சுத்திக்காக குளித்து விட்டு ஏதாவது பாம்பு இன்பமான பார்த்துட்டு இருக்கார். எம்பார் போகிறார். ஒரு பாம்பு வாயில் கையை விடுறார், என்னமோ எது செய்கிறார். தூரக்கு இருந்து பார்க்கச்ச திடீர்னு போகிறார். எம்பார் குளிக்கிறார், ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். அது ஸ்நானம் பண்ணிட்டு வந்த பார்த்த எம்பெருமானை ஏன்பா இது மாதிரி அந்த ஏன் மாதிரி செஞ்ச குளிக்கிறதுக்கு என்ன அர்த்தமே, குளிக்கிறதுக்கு என்ன தேவையே, ஏன் குளிச்சுட்டு வர திடீர்னு, அதாவது தேவையில்லாத வேலையில் குளிக்கிறியே, காலமாக குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கலாம், மத்தியானம் குளிக்க அப்படி இப்படி குளிச்சுட்டு இருக்கே, என்ன விசேஷம் அப்படிங்கச்ச. ஒன்றும் இல்லை சுவாமியன், அந்த பாம்பு வாயில் ஒரு முள் சிக்கின்னு கொடுத்து ஏதோ கடிக்கச்சோ ஏதோ வரைச்சியோ முள் வேலையை தாண்டிச்சோ வாயில் மாட்டின்னு கொடுத்து அது பாம்பா வாயை மூட முடியாமல், காற்றையும் உள்ளெடுக்க முடியாமல், இறைகனையும் சாப்பிட முடியாமல், வாயை மூட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுன்றதை நான் பார்த்தேன். அதான் அந்த பாம்பு வாயில் கையை விட்டு அந்த முள்ளை எடுத்துட்டு அது எடுத்தது அதோட எச்சரித்தல் சுத்திகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த எச்சரிக்கைலாம் இருக்கு இல்லையா, அதை இது நீங்கிறதுக்காக என்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நான் ஸ்நானம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு எம்பெருமானார்கிட்ட சொல்கிறேன். இது எம்பாடு ஜீவகாருண்யம்னு அதை பார்த்துட்டு எம்பெருமான் ரொம்ப பூரிச்சுவார். அடாடா எம்பார் இவ்வளவு பாம்புக்கு கஷ்டப்படுத்த கூட எனக்கு விடுக்க செய்யலையப்பான்னு ரொம்ப பூரிச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அப்புறம் ஒரு தடவை ஆச்சு ராமாயண காட்சி பண்ணி பேர் எம்பெருமான திரும்ப பெரிய திரும்ப நம்பிக்கிட்ட ஊர் விட்டு கிளம்பணும். கிளம்பிச்சே பெரிய நம்பிகள் எம்பெருமானாக பெரிய திரும்ப அப்பா ராமானுஜா, அப்பா இன்னைக்கு பாடங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து, ஊருக்கு போகணும், நான் ஏதாவது கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன்ப்பா, அவனுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் என்கிட்டேருந்து கொடுக்க. அந்த காலத்தில் ஆற்று விட்டு போனால் அன்பளிப்பு கொடுப்பா யாராவது, குழந்தை சின்ன குழந்தைகள் பெரியவாழ்கிட்ட எத்தனை தாம்பூரத்துக்கு வச்சுக்கொண்டு தாம்பூரத்து பணங்கள்லாம் வச்சு கொடுப்பா. அதுபோல் நீ கிளம்புற ஊருக்கு நான் உனக்காக செய்யணுமே, நீ ஏதாவது வாங்கிட்டு போகிறேன் என்கிட்ட வாங்கிட்டு போய் அப்படிங்கிற பெரிய திருமணம் நம்பி. அப்படியா, நீ ஏதாவது எனக்கு தரணும்னு நினச்சிரு அப்படின்னாக்க இதோ கோவிந்த பெருமாள் இருக்காரு, இவரை நானும் என்கிட்ட எனக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாராம். நம்ம பெரிய திருமணம் நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா எம்பெருமானாரை தாமாக கொள்ளும்படிக்கு அறிவுறுத்தி அனுப்பிக்க. தாமான இவர் தேவமத்தரியன் குருகூர் நம்பி மதுரை எப்படி இருந்தாரோ, தேவத்தரியன் பெரிய நம்பி இவர் இருந்தார். நீ எம்பெருமானை போட்டால் அப்படி இருந்தேன் என்னோட எண்ணத்திலே இருப்பீர் இல்லையா, நீ அதை விட்டு நானே எம்பெருமானார் என்று நினைத்து கொண்டு நீ அவருடன் இருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். வந்துட்டார். 2 பேரும் காஞ்சிபுரம் எம்பெருமானார் எம்பாரும் வந்ததுக்கு அப்புறம் சுகாந்த பிரமாணம் வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் மாத்தோலர் தன் ஆச்சாரியார் பெரிய திருமணம் நம்பிக்கிட்ட பிரிஞ்சு துயரம் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல எம்பெருமாருக்கு.
இதை பார்த்த எம்பெருமான ராமானுஜன் என்ன செஞ்ச, அப்பா இது கோவிந்தா என்னோட செய்ய நீ ஏதோ போய் பெரிய திருமலை நம்பிகளை சேவித்துட்டு வா அப்படின்னு சொல்ல அனுப்பிச்சி விட்டேன். உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக அதாவது தாயை பிரிந்த கன்று பசுகளும் கூட்டத்தில் ஓடி வந்துடும். பசுகளை வச்சுட்டு பகல் பூரா கண்ணுக்குட்டி அம்மா மூஞ்சியே பார்க்கலையே வரலையான்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். வந்து கொட்டல் மாட்டை கட்டிவிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடுவா. அது வேகமாக விழுந்தடிச்சுட்டு ஓடும். அதே போல் வந்து தாய்நாடை காணுங்க கன்று போல் வந்து ஓடுற பார்த்துட்டு அவள் தாயை பிரிந்த கன்று எப்படி விழுந்தடிச்சுன்னு ஓடுமோ அது போல் ஆசாரியனை பார்க்கறது ஓடுற பிரயோஜனம் நம்பிக்கிட்ட. இவர் வந்து பார்த்து திருநூறு சேவிச்சு நிற்கிற அடியன் சுவாமி அடியன்ற வந்து கோவிந்தம் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். திரும்பியே பார்க்கல பெரிய திருமலை நம்பி. ஏன்ப்பா என்ன விஷயம்னா, ஏன் சுவாமி அப்படின்னா, விற்ற பசுவிற்கு புல் இடுவாருண்டோ, அர்த்தம் கிடைக்கும். என்ன அருமையான வார்த்தை. விற்ற பசுவிற்கு யாரா புல் போடுவார், பசு மாட்டை விற்றுட்டோம், ஒருத்தர் கிரையம் பண்ணி கொடுத்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்தாச்சு, அவன்கிட்ட கொடுத்து முடிச்சாச்சு. அந்த புசுக்காரன் அவன் யாரும் புல் போடுவான், வாங்கினவன் தான் புல்லை போடுவான், விற்றவன் புல் போட மாட்டான். யார் புல் விடுவாருண்டோ, நான் ஒன்றும் ராமானுஜத்தை கொடுத்துட்டேன், திருப்பி நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு என்று அவர் எம்பாட்டத்து முகத்தை காட்டாமையே அவர் பெரிய திருமண நம்பிகள் அனுப்பிவிட்டார். இது தனது ஆசாரியன் திருவுள்ளத்தை அறிந்த கோவிந்த பட்டர் என்ன செய்தார்னா, நம்பிகளின் திருமாளிகளின் வாசலில் வந்து உள்ளே போகலை. இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இடுன்னு உள்ளே ஓடிடல. திருமாலய வாசல்லையே அவர் பார்க்காதபடிக்கு கீழே விழுந்து தண்ட சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் எம்பெருமானாட்ட வந்தார். சரி, அப்புறம் எம்பெருமானார் திருவரங்கம் வந்துட்டார். திருவரங்கம் வந்த அப்புறம் கோவிந்த பெருமாள் எம்பாரோட தாயார் வந்து எம்பெருமான கோவிந்த பெருமாள் திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, சிறிய தாயார் சித்தியோட இதுக்கிணங்க அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற எம்பெருமானார். கோவிந்த பெருமாள் தன் நில வாழ்க்கையில் வந்து ஈடுபடவே இல்லை. கல்யாணம் ஆச்சு, பேருக்கு ஒரு பேருக்காக கல்யாணம் பண்ணார் அவர். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, இல்வாழ்க்கை இன்ட்ரெஸ்டே அவர் இதே கிடையாது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமான சொல்லுமா குழந்தை பிறக்கணும், சந்தை பிறகு வேண்டாமா, பாரு கோவிந்தனை பாரு கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பொண்கிட்டே கல்யாணம் இன்னும் போகவே இல்லை, அவளுக்கு இன்னும் இல்வாழ்க்கையை தொடங்கவே இல்லை, நீ சொல்லு அப்படிங்கச்ச. எம்பெருமான மாதிரி செய்யலாமா, நீ வந்து ஏகாந்த அவள்கிட்ட பொண்ணு சம்சாரனோட பாரியாளோட ஏகாந்தத்தில் ஈடுபடணும். ஏகாந்தன்னா என்ன, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள், தம்பதி ஆகுங்கள் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், கோவிந்தன் திரும்பி எம்பெருமான் வந்துட்டார். சுவாமி இந்த அடியை க்ஷமிச்சுக்கணும், ஏண்டா என்னப்பா கோவிந்தா என்ன இருவாழ்க்கை அடைஞ்சிட்டு இது கல்யாணங்கள்லாம் அதை முடிஞ்சு அவங்களே சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு கேட்கச்சே, அதை பாரு சுவாமி, நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து பெருமாளே கண்ணில் படுறார். எங்கே பார்த்தாலும் பெருமாள், ஆம்படையாளை பார்த்தா பெருமாள் ரூபி தாயார் ரூபத்தில் இருக்கா, அவள் ரூபத்தால் பெருமாளாக கண்படுறதுனால என்னால் என் பாரியாளுடன் ஏகாந்தத்தில் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லச்ச, இவரோட இந்த நிலை கண்டு இப்படிப்பட்டவங்களும் வேகாந்த இது இல்லற வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கானே அப்படின்ட்டு அவருக்கு எம்பார் என்னும் திருநாமத்தை சாற்றி அவரை தம்மோட இருக்கும்படிக்கு எம்பெருமானா பணித்தார். அதில் இருந்து தான் இந்த விருத்தாந்தத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு சுவாமி கோவிந்த பெருமாளுக்கு எம்பார் என்ற திருநாமம் வந்தது. ஒரு தடவை
ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எம்பார் ஞானம் பக்தி வைராக்கியம் உள்ளிட்ட எல்லா ஞானங்களெல்லாம் கொண்டாட எம்பாரும் ஒக்கும் ஒக்கும் ஆமாம் 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 சொன்னார். அதாவது அப்பா நீ பெரியவன் ஒக்கும், நீ நல்ல ஞானஸ்தான் ஆமாம் ஒக்கும், அந்த அவனை போல் அறிவாளர் உலகத்தில் ஒருத்தன் கிடையாது எம்பாரை சொல்லி சிஷ்ய கோடிகளாக இருக்காள் எல்லாரும் சேர்ந்துட்டு அவள் துதி பாடுறது முகஸ்துதி எம்பெருமானா எம்பாரே அவர்கிட்டையுமே சொல்லும் பொழுது அவர் குணங்களெல்லாம் விரிச்சு குறைச்ச ஆமாம் ஆமாம் உண்மைதான் தலையாட்டினாராம். இதை பார்த்தா எம்பெருமானா இவரை எடுத்து இவ்வாறு அவள் நைச்சியாக உன் நைச்சியான சந்தானம் பண்ணுறா இல்லையா, உன் திருப்திக்காக சொல்கிறா இல்லையா, இதை நீ எவ்வாறு ஆமாம் ஆமாம் உன்னை புகழ்த்து நீயே ஆமாம் ஆமான்னு ஒத்துக்கிறே நீ, இது ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு லட்சணம் இல்லை என்று சொல்ல எம்பாரதற்கு கீழ்நிலையில் ரொம்ப கீழே இருந்த நிலையில், அதாவது சைவத்தில் ஈடுபட்டிருந்த என்னை திருத்தி பணிகொண்டு தேவரே ஆகையா இப்பெருமைகள் யாவும் தேவரீரையே சாரும் என்று சாதித்தார். அதாவது சொன்ன ஆயுத்தங்கள்லாம் நீ தான் என்னை திருத்தி பண்ணி கொண்டு இருக்க, என்ன புகழ்ந்து என்ன புகழல்ல தேவரை புகழ்ந்தது தான், இல்லை உண்மை தான் சாரி என்ன சாரா, அதனால தான் ஒக்கும் ஆமாம் ஆமாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆச்சாரிய பட்சம் எம்பெருமான ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஒரு தடவை கூரத்தாழ்வான் கூரத்தாழ் மனைவியான பெரிய ஆண்டாள் பெரிய பெருமாளோட கிருப்பையோடு அனுப்பி வைத்த பிரசாதத்தால் 2 குமாரர்களை குழந்தை பிறந்தது. எம்பாருடன் அக்குழந்தைகளை பார்ப்பதற்கு நாமகரணம் செய்வதற்காக கூரத்தாழ்வான் வீட்டுக்கு கிரகத்துக்கு வந்தார். அவ்வாறு எம்பெருமான வரும்பொழுது எம்பாரே குழந்தை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கச்ச குழந்தை கையில் எடுத்துட்டு வரும்போது எம்பார் என்ன சொன்னால் குழந்தைகளோட கூரத்தாழ்வான குழந்தை சாதாரண குழந்தைகள் கிடையாது, கூரத்தாழ்வான குழந்தை. அப்போ மட்டும் அது கண்ணிஷ்டி பெற்றப்படுதுன்ட்டு அதுக்கு துயான சந்தானம் செய்தார். குழந்தை இடத்துல துயான சந்தானம் செஞ்சுட்டே வரார். அந்த குழந்தைகளை கண்டோடனே எம்பாரிடம் குழந்தைகள் இவ்வளோ பரிமளிக்கிறத எதனால் இப்படி இவ்வளோ திவ்யமாக இருக்க தேஜஸோடு இருக்கேச்ச சுவாமி அடியன் துயான சந்தானம் செஞ்சு குழந்தை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னாராம். யார் ஒரு குழந்தைக்கு திருமந்திரம் துயான சந்தானம் கூறுகின்றார்களோ அவரே ஆச்சாரியர். ஆகையால் எம்பாரே நீர்தான் இதற்கு பராசரப்பட்டர் பெயரிடப்பட்டவர். அவர் 2 குழந்தைகள் வேதவியாசப்பட்டவன் பராசரப்பட்டர். 2 பேருக்கும் நீர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி எம்பாருக்கு சிஷ்யனாக்கினா அவர் 2 பேரையும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற பூலோகத்தில் எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே வெறுப்பு கொண்டிருந்தார் எம்பார். பகவத் விஷயங்களை மட்டும் பெரும் ஈடுபாட்டை கொண்டிருந்தவர். பகவத் விஷயத்தை கொண்டாடி மகிழும் ரொம்ப ரசிகராக இருந்தாராம் அவர். எம்பாரின் பகவத் அனுபவங்களை பற்றி வியாக்கியானங்கள் பல இடங்களில் கோடிட்டு காணப்பட்டுள்ளது. இவற்றை 1-2 நான் அனுபவிக்கலாம். அதாவது சென்னியோங்க வேதங்கள் குலத்துவைத்த பெரியாழ்வாரின் கடைசி பாசனமான பெரிய திருமொழியில் சென்னியோகத்தின் திருவேங்கடமுடையாத வேதங்கள் வளர்த்து விட்டுச்சித்தன் மனத்தை என்று சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே வேதங்கள் வளர்த்து வைத்த விட்டுச்சித்தன் மனத்தை கோயில் கொண்ட கோவலனை கொடுங்கொடி மகிழ்வண்ணனை ஆயிரத்தேவலர் கோவை அந்த ரதம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்றே என்பதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தம் சாதிக்கும்படி கேட்க அதற்கு எம்பார் இந்த பாசுரத்துக்கு நான் எம்பெருமானாரிடம் இன்றுவரையில் அர்த்தம் கேட்டதில்லை என்று சாதித்தார். ஆகினும் இதுக்கு அர்த்தம் சொல்லியாகணுமே, கேட்டாள் நீ கேட்கல உனக்கு ஒன்றும் தெரியாதா நீ தான் சொல்ல அப்படிங்கிறா எல்லாரும். அப்போ என்ன செஞ்சார், எம்பெருமானார் திருவடி
திருவண்ணில் பாதரட்சம் இருக்கு இல்லையா, தலைமையில் வச்சு தியானித்து வணங்கி சேவித்த பிறகு அக்கணமே இதற்கு வியாக்கியானது உணர்த்தியதாக பாடவெல்லாம் சாயப்போல பாடவெல்லாம் பாசுரம், பாடவெல்லாம் சாயை போல தாமும் அணுக்கர்களே. அதாவது எவர் ஒருவர் இப்பாசுரங்களை பாடுகின்றார்களோ அவர் எம்பெருமான நிழல் போன்று அவரை விட்டு பிரியாமல் இருப்பர். என்ன அர்த்தம்? யார் இந்த பாசுரத்தை பாடுகிறார்களோ அவர்கள் எம்பெருமான சிவன் நாராயணனின் நிழல் போன்று அவரை விட்டு பிரியாமல் இருப்பர் என்று இந்த வருத்தங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்று எம்பாரானது அர்த்தம் சொன்னார். கண்ணன் எவ்வாறு அனைவரையும் அச்சுறுத்துகிறான் என்று ஒரு பெரியாழ பாசுரம் வரும். திருமொழி 2ஆம் பத்தில் 1ஆம் பாதகத்தில் அபனமிட்டு காட்டில் மெச்சூது சங்கமனந்தான் இந்த பாசுரம் தலைப்பு. மெச்சூது சங்கமனந்தான் நல்வேயூதி, அது அந்த இடத்துல இந்த பாசுரத்தை பதிகம் இடுகிற அதற்கு இந்த பாடங்களுக்கு திருவரங்கத்தில் எப்போ அரையர் சேவை நடக்கும், ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அரையர் சேவை நடந்துருக்கும். இப்போ இந்த அசுரம் இதுக்கு பண்ணச்ச இதுக்கு இந்த பாசுரம் நடக்கச்ச அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு அந்த பாசுரம் முடியும். அதாவது மெச்சு சங்கடம் தான் நல்லது பாரதப்பார் கொடுக்காது, அத்தூதன் அப்பூச்சி காட்டு, அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்ட்டு. அப்போ என்ன சொல்லச்சே என்னன்னாக்க அதுக்கு உயர்ந்த பிள்ளைன்னு அரையறுத்திருக்கார். அவர் கண்ணை அபிநயம் காமிச்சு இந்த பாசுரத்துக்கு கண்ணன் தன் திருக்கண்களை அச்சுறுத்தும் விதத்தில் வைத்து கோபகுமாரர்களை, அது 1000 பிள்ளைகளை அச்சுறுத்தினார் என்று அபிநயம் பிடித்தார். இதை பின்னே இருந்து கவனித்த பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு அபிநயத்தை பார்த்துட்டு எம்பா கண்ணை முறித்து கண்ணை விழித்து முருட்டி பார்த்து உருட்டி இப்படியெல்லாம் முடிச்சுட்டு அபிநயம் படித்த இப்படி காமிச்சு அச்சுறுத்தினார் எல்லாரையும். குழந்தைகளை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எம்பார் என்ன செஞ்சாருனாக்க தன் தோளுக்கு நேராக இப்படி திருவாழி இலச்சனையை தோல் வைத்து காட்டி, அதான் இப்படி இது தோல் அச்சுறுத்தை அப்படி காட்டி இவ்வாறு அச்சம் கொள்ள வேண்டும். அதாவது ஆயர் திருவிழா அச்சுறுத்துகிறார் என்பதற்கு அதை காட்ட, அதாவது கண்ணை உரிச்சு காட்டல, சங்கு சக்கரத்தோடு அவனுக்கு தோன்றி அதை பேப்பரெல்லாம் குழந்தைகள்லாம் சாதாரணமாக குழந்தை ஓடிட்டு இருக்கான் நம்மளோட கிட்ட 2 கை 2 காலோட, இப்போ 4 கை 4 உட்காந்துருக்கான சங்கு சக்கரத்தை ஏந்துட்டு அதைத்தான் நீங்கள் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அதை அப்போ சொல்லணும் எத்தனை அர்த்தம்னு சொல்லச்ச. இதை பார்த்த உயிர்ந்த பிள்ளை அறையை மாற்றிண்டு அடுத்த சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்லும் பொழுது தன் தோளுக்கு நேர் கைகளை தூக்கி கொண்டு திருவாழி திருசங்க காமிச்சாராம் அப்படின்ட்டு சொல்லுவார். இதை பார்த்துட்டு இருக்கு பின்னாடி எம்பெருமானை பார்த்துட்டு இன்னும் முதல்ல கண்ணை முறிச்சு அப்படியே முரட்டி பார்த்தார், அதை கொஞ்சம் முறிச்சுவதில். இப்போ பாரு இப்போ என்னன்னாக்க கையில் திருவாழி திருசங்க காமிக்கிறாரு, அது என்னன்னு கேட்குச்ச, ஓ பின்னாடி எம்பா நீர் இருக்கீரோ, அந்த இன்னும் கோவிந்த பெருமாளை பின்னாடி உட்காந்து நீர் இருந்தீரோ அதை சொல்கிறதுக்காகன்னு சந்தோஷப்பட்டு சொன்னாராம். மின்னடை மடவார்கள் என்ற பதிகத்தில் அனுபவித்த விசேஷத்தை ஒரு சன்னியாசியாக இருந்தும் எம்பாரால் உணர முடிந்தது என்று இப்பதிவு ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆசிரியர் தொகுக்கும் வண்ணம் எம்பார் விளக்கமும் சாதித்தார் என்று கூறுவார்கள். பரமாத்மனி ரக்த அபரமாத்மனி நிரக்த என்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அதாவது எம்பெருமான விஷயத்தில் பெருத்த ஈடுபாட்டோடு இருத்தல், எம்பெருமானை தவிர்த்த விஷயங்களில் ஈடுபாடு என்று இருத்தல், இதுக்கு இதாக அர்த்தம். இதுக்கு தான் பரமாத்மனி ரக்தக அபரமாத்மனி நிரக்தக
எம்பெருமான விஷயத்தில் ஈடுபாடோடு இருக்கணும், அவனை தவிர மற்ற எல்லா விஷயம் ஈடுபாடோடு இருக்கப்படாதுன்னு இருக்கு அர்த்தம். எம்பெருமான் ஈடுபாடு இருத்த திருவாபுரியில் வந்து 10ஆம் 8ஆம் பாசுரத்தில் வியாக்கியானத்தை 3ஆம் பாசுரத்தில் வியாக்கியானத்தும் போது மிக ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று காட்டுற சொல்கிறேன். திருவாய்மொழியில் ஆழ்ந்து மடத்தில் நடந்து கொண்டிருக்கையில் வந்து எம்பெருமானார் திடீரென்று திரும்பி திரும்பி பார்க்கிறார். அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. இதை பார்த்து கொண்டிருக்க எம்பார் பார்த்துட்டு பின்னாடி உடஞ்சின்னு பின்னாடி பின்னாடி எம்பெருமான் நடந்துருக்க, இந்த பக்கம் திரும்புகிறார், அந்த பக்கம் திரும்புகிறார். இப்படி திரும்புறது நேரம் நடக்கணும், நேரம் போய் தானே நடந்துட்டு இருப்பார். அப்போ அங்கங்கே திரும்பி திரும்பி பார்க்குறாரு, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது கேட்க இது பாசுரத்தில் மடித்தேன் என்பதை பற்றி எம்பெருமானார் சிந்தித்த வண்ணம் இருக்கின்றாரோ என்று கேட்க எம்பெருமானாரும் அதை ஆமோதித்தார். இந்த எம்பெருமானார் வந்து இந்த செய்ய கொண்டே அவரின் திருவுள்ள எம்பெருமான என்ன செய்கிறாரோ அந்த செய்கைகளையும் அவர் பார்த்து கொண்டே அவர் திருவுள்ளத்தை அறியக்கூடியவர் எம்பார் சுவாமிகள். தனது சரமத்தை கொடுத்தவருக்கு பராசர பற்ற அழைச்சி சச்சம்பிரதாயத்தில் வந்து திருவரங்கத்தை இருந்து நிர்வகிக்கணும். நீ எம்பெருமானார் திருவடிகளையே தஞ்சமாக நினைத்து கொண்டு வரும்படியும் உபதேசிக்கிறார். நான் ஆசாரியன் தான் உனக்கு இல்லைங்கல்ல, நான் சரமசம் வந்து கொடுத்து எனக்கு நீ எப்பொழுதுமே திருவங்கத்தில் கைங்கரியம் பண்ணின்று எம்பெருமானாரின் திருவடிகளை இன்றும் தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி உபதேசித்து பட்டர் சுவாமி எம்பார் சுவாமி எம்பெருமானார் தியானத்தில் ஆழ்ந்து தமது சர்ம திருமேனியை துறந்து எம்பார் நித்திய விபூதியில் எம்பெருமானோரோடு இருக்க திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று பரமதிச்சையோட வந்து திருவரங்கம். நாமும் எம்பார் திருவடித்தாமரையில் நம் ஆசாரியனிடத்திலும் எம்பெருமானாரிடத்திலும் பற்றுடையோர் ஆவோம் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த எம்பாரை பற்றிய உரையை முடித்துக் கொள்ளலாம். எம்பாருக்கு வந்து ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக பாயினி ததாயத்த ஸ்வரூபாகம் ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி என்று எம்பாரின் தனியன். எம்பெருமானாருக்கு எவ்வாறு எவ்வாறு நிழலானது உடம்பை விட்டு பிரியாதோ எம்பெருமானாரை விட்டு பிரியாதவர் எம்பார் அப்படின்ட்டு அர்த்தம் இருக்கு. பூவடரும் திருமகளார் பொலிவற்றுவோன் வாழியே பொய்கை முதல் பதின்மர்களை பொருளரை போன் வாழியே மாவளரும் பூதூரா மலர்ப்பதத்துவன் வாழியே மகரத்தில் புனர்பூசம் வந்துதைத்துவன் வாழியே தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே திருமலை நம்பிக்கை அடிமை செய்யும் அவன் வாழியே பாவையர்கள் கலவியர்கள் பகலென்னான் வாழியே பட்டதுழன் எம்பார் பொற்பதவன் என்னும் வாழியே என்று கூறி இன்றே அடியனுக்கு கிடைத்த சரி பாக்கியமாக நினைத்து கொண்டு இந்த எம்பார் வைபவத்தை முடித்துக் கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம். ஆசாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.